வாஸ்து பூஜை. வாஸ்து பூஜையின் நேரம் இன்று இருக்கக்கூடிய யோகங்களை முதலில் பார்ப்போம். நம்மளுக்கு பார்க்க போனா அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய விசேஷம் வாஸ்து பூஜை. வாஸ்து பூஜையின் நேரம் இன்று காலை 8:57 9:33 வரை. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் யோகங்களை பற்றி பேசப் போகிறோம். யோகங்கள் என்றால் ஒரு கிரகத்துடன் இன்னொரு கிரகத்திற்கு ஏற்படக்கூடிய தொடர்புகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பதை பேச போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். அதனால் உங்களுக்கு சில நன்மைகளும் வரும். தொடர்ந்து இந்த பஞ்சாங்க வீடியோ பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்க்கை அமையும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி. முடியும் நேரம் இன்று மாலை 6:45க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். முடியும் நேரம் இன்று மதியம் 12:58க்கு. அதன் பிறகு புராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:12 8:13 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:20 2:52 வரை. மாலை வேளையில் 4:24 5:25 வரை. ராகு கால நேரம் காலை 8:44 10:16 வரை. யமகண்ட நேரம் காலை 11:48 மதியம் 1:20 வரை. கூலிகன் மதியம் 2:52 4:24 வரை. சந்திராஸ்தம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை இரவு 10:19க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். தொடர்ந்து நம்ம இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு கீர்த்தி, மிதுன ராசிக்கு விருப்பம், கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு கவனம், துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சக ராசிக்கு சுகம், தனுசு ராசிக்கு உற்சாகம், மகர ராசிக்கு நலம், கும்ப ராசிக்கு மேன்மை, மீன ராசிக்கு நிறைவு. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:12 8:13 வரை. குரு ஓரை காலை 9:14 10:16 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:18 1:20 வரை. புதன் ஓரை மதியம் 1:20 2:21 வரை. சந்திர ஓரை மதியம் 2:21 3:22 வரை. குரு ஓரை மாலை 4:24 5:25 வரை. அப்போ நம்ம யோகங்களை பற்றி பார்ப்போமே. எல்லாருடைய ஜாதகத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ளதாகவே இருக்கும். அவைகளை யோகங்களாக பிரித்து அதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும், எப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நம்மளுக்கு அந்த மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் நம்ம ஜாதகத்தின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே முதல்ல இந்த சந்திரனால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை முதலில் பார்ப்போம். நம்மளுக்கு பார்க்க போனால் 300க்கு மேற்பட்ட யோகங்கள் இருந்தாலுமே கூட குறிப்பாக ஒரு 300 யோகங்களை பார்த்து சொல்கிறதும் உண்டு. அந்த 300 யோகங்களில் நிச்சயமாக சிலருக்கு ஒரு 5 வகை 3 வகை 6 வகை யோகங்கள் கூட சில ஜாதகங்களே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரக கூட்டு அமைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் இந்த துருதுரா யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. இது சந்திரனால் நமக்கு கிடைக்கப்படும் யோகமாகும். இது எப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் அதுதான் உங்கள் ராசி அல்லவா. அந்த சந்திரன் இருக்கும் அந்த ராசி கட்டத்தில் முன்னுக்கும் பின்னுக்கும் சூரியன், ராகு, கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருக்க வேண்டும். அதாவது புதன், சுக்கிரன், குரு, சனி பகவான், அப்புறம் இந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கலாம். சூரியனும் ராகு கேதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் இவங்களுக்கு அந்த துருதுரா யோகம் என்பது ஏற்படும். அது அவங்க பொதுவாகவே இவர்களுக்கு இந்த என்ன பலன் என்றால், நல்ல வாகனங்கள் அமையும். உதவினா உடனே இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த சந்திரனுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அதாவது எப்படி சொல்லணும் என்றால், இப்போ நீங்கள் விருச்சக ராசி என்று வைத்து கொண்டோம் என்றால், துலாத்திலும் தனுசிலும் இந்த சுபகிரகங்கள் இருப்பது, ராகு, கேது மற்றும் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இவர்களுக்கு இந்த நல்ல யோகத்தை தரும். அதாவது வாழ்நாளிலே இவர்களுக்கு ஒரு சம்பத்து என்று சொல்வார்கள், அதாவது வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். மற்றொன்று அவங்க விருப்பப்பட்ட வாகனம்,
வண்டி வாகனங்களை வாங்கி கொள்வது போன்றது. அப்புறம் வந்து இவர்களுக்கு ஒரு பண கஷ்டம்னு ஒன்று வந்தால் உடனே ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்ய 2 பக்கமே ஆள் இருப்பாங்க. அதுதான் இதோட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மற்றொன்று, இவர்களுக்கு நல்ல குணமும் இருக்கும். நல்ல குணம் அமைந்தவர்களாக இருப்பார்கள். ஒருத்தவங்க நல்ல குணவானாக இருக்கிறார்களா என்றால் இதை வைத்து கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதிலுமே இவங்களுக்கு வந்து அந்த சந்திர தசா ஓடும் பொழுது இந்த பலன் அதிகமாக இருக்கும். மற்ற காலங்களிலே சுமாராகவும் இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு சந்திர தசா வந்து 10 வருட காலங்கள் இருக்குது. ஸோ அதிலே அவங்க நல்ல ஒரு குணத்தோடு அவங்களுடைய செலவினங்களை நல்லா கவனித்து பார்த்து நல்ல ஒரு பழக்கவழக்கத்தோடு இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு காலம் முழுவதுமே நல்ல நல்ல விஷயங்கள் இவர்களுடைய கையில் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசிக்கு முன்னுக்குள்ள ராசியிலும் பின்னால் உள்ள ராசியிலும் சூரியன், ராகு, கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் உதவியும் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இது ஒரு விதமான நல்ல யோகம். தொடர்ந்து நாளைய பதிவில் அடுத்த ஒரு யோகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.